மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி வந்து சில்லி இட்லி எப்படி செய்யலாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஈஸி, செய்கிறது ரொம்ப ஈஸி, அதே மாதிரி டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்க முதல் பெரியவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ வாங்க இந்த சூப்பரான சில்லி இட்லியை வந்து எப்படி செய்யுதுன்னு முதல்ல பார்க்கலாம். இதுக்கு வந்து 4 இட்லி எடுத்திருக்கேன். 4 இட்லியை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சில்லி இட்லி ரெசிபி பண்ணுறதுக்கு சூடான இட்லியில் தான் பண்ணணும் கிடையாது. இட்லி மீதமாக இருந்தால் கூட அதுலேயும் பண்ணலாம், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இது இருக்கட்டும். அதுக்கப்புறமா வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் எடுத்து இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன், க்யூப் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் இருக்கட்டும். அப்புறம் ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளியை கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் குடமிளகாய் தேவையான அளவு எடுத்திருக்கேன். இது வந்து இந்த கலர் தான் எடுக்கணும்னு கிடையாது, மஞ்சள், சிவப்பு, எந்த கலர் வேணாலும் குடமிளகாய் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இட்லியை வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்கு வந்து தேவையான அளவு பேனில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா சூடாயிருச்சு. இப்போது இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இட்லி துண்டுகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து மிதமான தீயிலே இதை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வரணும், அது வரைக்கும் இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். இட்லி துண்டுகள் எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்த பின்னாடி ஒன்றோட ஒன்று இட்லி துண்டுகள் எல்லாமே ஒட்டிக்கும். அதனால் தனித்தனியாக இந்த மாதிரி எடுத்து விட்டுறலாம். இப்போ வந்து நல்லாவே கலர் மாறிடுச்சு, பொன்னிறமாக மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு இட்லி துண்டுகள் எல்லாத்தையும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இந்த சில்லி இட்லி வந்து செய்கிறதுக்கு 10 நிமிஷம் போதும். அந்த அளவுக்கு ரொம்ப சீக்கிரமே பண்ணிடலாம். டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் இட்லி துண்டுகள் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இது இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம இன்னொரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் வந்து நல்லா சூடான பின்னாடி இதில் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கணும். சீரகம் வந்து நல்லாவே இப்போ பொரியட்டும். பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கணும். கருவேப்பிலை இலைகளும் நல்லாவே வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கணும். வெங்காயத்தை வந்து லைட் கண்ணாடி பதம் வர வரைக்கும் மிதமான தீயிலே இதை நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து ரொம்ப வதக்கணும் கிடையாது, லைட்டாக கண்ணாடி பதம் வந்தால் போதும். அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி பழத்தையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். இது கூடவே பச்சை நிற கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகாயையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அப்புறம் இதில் எல்லா மசாலா தூளும் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்க்குறேன். தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூடவே 1 ஸ்பூன் கெச்சப் சேர்க்குறேன். அப்புறமா சோயா சாஸ் வந்து 1 ஸ்பூன். இது கூடவே சில்லி சாஸ் வந்து 1 ஸ்பூன். ஸோ உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்படுச்சுன்னா நீங்கள் 2 ஸ்பூன் கூட சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது பொரிச்சு வச்சுருக்க இட்லி துண்டுகள் எல்லாத்தையும் இப்போ இதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இவ்வளோதாங்க, சூப்பரான சில்லி இட்லி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் இது மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ கீழே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் பார்க்கலாம். மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.